யூதா புத்திரர் 2 கோத்திரங்கள், இஸ்ரவேல் புத்திரர்கள் 10 கோத்திரங்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் 10 கோத்திரங்கள் யூதா கோத்திரம் 2க்கு எதிராக யுத்தம் பண்ண வந்தார்கள். யூதர்களுக்கு 4 லட்சம் போர் வீரர்கள் இருந்தார்கள். இஸ்ரவேலியருக்கு 8 லட்சம் போர் வீரர்கள் இருந்தார்கள். அவர்களும் விசேஷமானவர்கள். ஆனால் 4 லட்சம் போர் வீரர்களை கொண்ட யூதர்கள் கர்த்தரை சார்ந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து, நீங்க இல்லாம எங்களுக்கு யாரும் உதவி செய்ய இல்லை என்று சொல்லி கர்த்தரை சார்ந்திருந்தார்கள். ஆனால் டபுள் 8 லட்சம் சேனை யுத்த வீரர்கள் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் விக்கிரகத்தை சார்ந்திருந்தார்கள். அப்படி இரு இனத்தாரும் யுத்தம் செய்யும் பொழுது கர்த்தரை சார்ந்திருந்த 4 லட்சம் போர் சேவகர்கள் ஆமென் காளக்குட்டியை வணங்கின 8 லட்சம் போர் சேவர்களை ஜெயித்தார்கள். இயேசுவை நம்பி, இயேசுவை வணங்கி, இயேசுவுக்காக வாழ்ந்து, அவரே தஞ்சம் என்று சொல்லி அவரே சார்ந்திருக்கிற எந்த பிள்ளைகளும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் நம்மோடு இருந்து நமக்காக யுத்தம் செய்வார். உலகம் முழுவதும் உனக்கு எதிராக வந்தாலும் சரி, சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாக மாறினாலும் சரி, எல்லாம் உனக்கு எதிராக சவால் விட்டு எழுப்பினாலும் சரி, நீ கர்த்தரை சார்ந்திருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை அவர்களை மேற்கொள்ள செய்வார்.